இந்த வீடியோவில் ஆட்டோமாவில் ரெக்கார்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆட்டோமான் இருக்கும். அதை வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலேயே வந்துடும். ஸோ இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த டேஷ்போர்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ரெக்கார்டு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து நம்ம நார்மலாக செஞ்சிட்டோம்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து காப்பி எடுக்கிற மாரி அது ஸ்கேன் பண்ணிக்கும். நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கும். அது லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் அதை ரன் பண்ணோம்னா போதும். நம்ம பண்ண ஒர்க்கை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து லேர்ன் பண்ணி மறுபடியும் ரிட்டன் அதுவும் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கே புரியும். இதில் வந்து நியூ ஒர்க் ஃப்ளோன்னு இருக்கும். இதில் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்டு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு நேம் வந்து நம்மளா கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. இது ஜஸ்ட் நேம் தான். இப்போ வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூஆர்எல் வந்து நமக்கு கொடுக்கணும். google.comனு கொடுத்துங்க. அதுமாரி கொடுக்குறேன். அதுமாரி ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோமோ அது. இப்போ நான் வந்து ரொனால்டோ அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். கொடுத்துட்டு நம்ம என்னென்ன கிளிக் பண்ணுறோமோ அது எல்லாமே அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து கூகுள் சர்ச்சுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்தமாரி ரொனால்டோவோட இமேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்தீங்கன்னா அப்படின்னா இப்போ விக்கிபீடியாவில் அவரை பற்றி பார்க்கலாம். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் வந்து அதில் சேவ் ஆயிரும். ஸோ இந்தமாரி இதை சேவ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த ஆட்டோமோ அந்த இது இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ ரெக்கார்ட் பண்ணது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இதே கிளிக் பண்ணுங்கள். இந்தமாரி வந்துடும் உள்ள. இப்போ நம்ம பண்ண டைட்டில் வந்து கூகுள் சர்ச். ஸோ அந்த இது இங்கே வந்துருச்சு. இங்கே இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணாலும் உள்ளே வந்து இது இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நியூ விண்டோவில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பாருங்க. இப்போ அடுத்த பேஜும் நம்ம அதுக்கு கீழே வந்து ரோல் பண்ணது ஸ்க்ரோல் பண்ணது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் சர்ச் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ரொனால்டோன்னு டைப் பண்ணி அதுவும் டைப் ஆணுச்சு. அடுத்து கூகுள் சர்ச்சுங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு அதில் விக்கிபீடியாங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்தமாரி ஸ்க்ரோல் ஆனது. இப்போ அதை ஃபுல்லாக இதை ரெக்கார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்ம பண்ண ஒர்க் ஃப்ளோவும் ஆட்டோமேட்டிக்காக அது ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் எத்தனை தடவை பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண வேலையை திருப்பி பண்ணும். ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ எத்தனை தடவை பண்ணாலும் இப்போ நான் எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், எல்லாமே அதே தான். ஸோ எத்தனை தடவை நீங்கள் வந்து ரன் கொடுத்தாலும் அத்தனை தடவையும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்லேருந்து அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கும். இதான் வந்து ரிப்பீட்டட் டாஸ்க்கை வந்து இந்த ஆட்டோமா யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. ஸோ ஓகே. இப்போ அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்மக்கிட்ட ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரே டேட்டாவை வந்து மறுபடியும் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ரெக்கார்ட் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி இந்த ஃபார்ம்ஸை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதேமாரி தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்துங்க. இதுக்கு வந்து நான் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துக்கிறேன். நம்ம கொடுக்குறது தான் நேம்ஸ்லாம். ஃபார்ம்ஸ்னு கொடுத்துட்டு இப்போ இது ரன்னில் தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து டைப் பண்ணால் போதும். அதுமாரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு இது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கும். நான் டைப் பண்ணது எல்லாமே. அடுத்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்ம்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ இது அகெயின் வந்து இது எப்படி ஒர்க் ஃப்ளோ வந்து சேவ் பண்ணி ரிட்டன் அது பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது. இங்கே ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த பேஜ் லோட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆயிடுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்
ரெக்கார்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட யூஸு. இது நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதே வேலையை எத்தனை தடவை வேணாலும் செய்யும். ஸோ இதை இந்த மாதிரி பேசிக்ஸை வச்சு தான் நம்ம அட்வான்ஸ் லெவலில் இன்னும் நம்ம பண்ண போகிறோம். எத்தனை தடவை நம்ம கொடுத்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கமெண்டில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.